சண்டையா? யாரா ஜெயிச்சது? யாரே ஜெயிச்சதா? என்ன விஷயம் தான் பேசியிருக்கேன். தனுக்கு சரியான சண்டையா? சரியான சண்டை தான். என்ன சொல்ற? தனுஷ் சரியான சண்டை தான். பிராக்லாஸ் அந்த ஒருத்தரும் பயங்கரமா மோதிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதனால யாரா ஜெயிச்சான்னு கேட்டு புரியாம பேசியிருக்க. அதான் சரி. தனுஷுக்கு நிறைய சரியான சண்டை மாப்பிள்ள. சரி, அதாவது 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி இருக்கிறாங்க தனுஷா. அப்படி என்ன வீடியோ தெரியல மாப்பிள்ள. தெரியல. அதனால அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஏதோ வீடியோ நினைக்கிறேன். என்ன அளவும் தெரியல. நான் அதான் பெருசா கண்டுக்க மாட்டேன். எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க போறாங்க வராங்க. தெரியாது உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கண்டுக்காம இருக்க. நான் பெரிய ஆளே கிடையாது. நான் இங்க போறேன். அது 5,000-5,000 கோடி வச்சிருக்கு. சரி, தனுஷ் ஒரு 1,000-2,000 கோடி வச்சிருக்காப்பலாம். பொழுது போய் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் உள்ள கலந்து நீங்க ஏன்டா குஸ்தி போயிடியா மாப்பிள்ள? நீ சொல்ற பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனை உள்ள போய் அதுக்குள்ள நினைஞ்சு நுழைந்து மாப்பிள்ள சுகமா தீர்க்கணுமா? சுகமாக தீர்க்கணும். சுமூகமாவா? அப்படி சொல்றான். இவன் சுகமா தீர்க்கணும். சுமூகமாக தீர்க்க வேண்டும். சரி, அரசு பக்கம் நிக்க மாப்பிள்ள. அதான் 9 எழுத போடுறாங்க. நம்மளுக்கு அரசின் பக்கம் நிக்க பழக்கமே கிடையாது. எவனோ எக்கேடா விட்டுப்பாங்க. பக்கத்துல இருக்கிற சண்டை போட்டாலும் நம்ம கண்டுக்க மாட்டான். நம்ம பாட்டில போயிட்டு இருப்பான். அப்படின்னா நிக்காங்க. கொடுத்தாய் மக்கள் மாப்பிள்ள. நீதி குரல் கொடுக்கணும் மாப்பிள்ள. நீதிக்கு குரல் கொடு. நீதி வேணும் மாப்பிள்ள. ஆனா இந்த நடிகை சண்டை போடுறதுலாம் தூக்கி வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவை நியாயம் பேசிட்டு இருக்கலாம். நல்லவங்களா உங்களெல்லாம் பார்த்தா தான் பீஜியா இருக்கு. ஆமாடா, நீ எவ்வளவு நியாயம் பேசுற. நீதியின் பக்கம் நிப்ப. இன்னொன்னு சொன்னேன், அறத்தின் பக்கம் நிக்கிற, 9 பக்கம் நிக்கிறேன். மொத்தம் சிங்கம் 4 சிங்கம், 3 சிங்கம் முன்னாடி இருக்கு, 3 சிங்கம் முன்னாடி தூங்கி இருக்கா. எழுப்பிடாதா? அப்படியே தூங்கிட்டது. அதை கொண்டு வந்து ஆமா கடிச்சு குதிரை விட்டுற போறியா? எப்படிப்பட்ட ஆளு தெரிஞ்சுக்கணும். நீ எப்படிப்பட்ட ஆளு நான் சொல்றேன் கேளுப்ப. என்ன சொல்ற? நீ எவ்வளவு அறத்தின் பக்கம் நிக்கிறேன்னு நான் சொல்றேன். பெருமையா சொல்றேன். ஆமா, அதாவது நீ இப்ப சோசியல் மீடியால என்ன கருத்து சண்டை போட்டுட்டு இருக்கியா? 9 பண்ணது தனுஷ் பண்ணது சரியா? யாருக்கு யாரு தோணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ நீங்களே ஒழுங்கு லட்சணமாடா. அவங்க வாழ்க்கையும் போல பாருக்கலாம். நீ இருக்கியடா. நீ ஏடா பேஸ்புக்ல எவ்வளவு, ட்விட்டர்ல எவ்வளவு கமெண்ட் போடுறான். ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா போன மாசம் உன் வீட்டுல பக்கத்து வீட்டு கோழி குஞ்சு பூந்துருச்சுன்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் அப்படி சுத்தி விளாண்டுருச்சுன்னு சொல்லி அந்த கோழி குஞ்சுக்காரன் குஞ்ச புடிச்சு கடிச்சிய அது சண்டை போட்டு கட்டி அவனோட உருண்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் 8 கோழி குஞ்சுக்கு இங்கே கடிச்சவன் நீ. ஏடா நீ நியாயம் பேசுறியா? அவ்வளவுதான் தெரியாது எனக்கு. நான் தெரியும். நாங்க எங்க வீடு பக்கத்துல இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன், கோழி எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். தெரியாம வந்துருச்சு. நான் அவனை கடிக்க தெரியாம வந்துருச்சு. கோழிக்கு தெரியுமா? தெரியாம வந்துருச்சு. நான் அவனை கடிக்க போகும்போது அது உள்ள வந்துட்டேன் டக்குன்னு. ஓ, அவனை கடிக்க போகும்போது அது உள்ள வந்துட்டேன். சரி, பாக்குறது வேற மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சது உண்மை. அவனை கடிக்கல. சரி, நீங்க உங்க நேரத்தின் பக்கம் நில்லுமாச்சு. உனக்கு அங்கிட்டு தொங்கிட்டோம். நான் சொல்றேன், அரசின் பக்கம் இல்ல, நான் ராயன் பக்கம் நிக்கிறேன். நீ 9 துரோகம் பண்ற மாப்பிள்ள. என்னென்ன பண்ணிருக்கோம்? சோறு போட்டிருக்கோம். ஏழையா நம்ம வாங்கிட்டு மாப்பிள்ள. சரி, நீ இந்த தனுஷ் 9 பிரச்சனைய முடிச்சுட்டு டீ கடைக்கு வந்துரு.